வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய போர் விமானங்கள் அதிகாலை தெற்கு லெபனானில் உள்ள 40 இலக்குகள் மீது ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக குண்டு வீசி தாக்குதல்கள் நடத்தின. அதையடுத்து ஹெஸ்பொல்லாவின் பதிலடி வந்தது. காசா பகுதியில் போர் தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய எல்லை தாண்டிய தாக்குதல்களில் ஒன்றாக இஸ்ரேலை நோக்கி சரமாரியாக ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஹெஸ்பொல்லா ஏவியது. இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்பொல்லாவின் தலைவர்கள் இருவரும் தங்களது செயல்பாடுகளை வெற்றிகரமான தாக்குதல்கள் என்று அறிவித்தனர். இஸ்ரேல் தனது தாக்குதல் ஹெஸ்பொல்லா ராக்கெட்களுக்கு எதிரான ஒரு முன்கூட்டிய தற்காப்பு தாக்குதல் என்று கூறியது. அதாவது இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த ஹெஸ்பொல்லா தயாராகிறது என்ற உளவு தகவலை அடுத்து பல ராக்கெட்கள் தெற்கு லெபனானில் இருந்து ஏவப்படும் முன்னரே ராக்கெட் ஏவல் தளங்களை தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் கூறியது. அதற்கு பதிலடி கொடுத்ததாக ஹெஸ்பொல்லா கூறியது. முன்னும் பின்னுமாக இரு தரப்பினரும் கட்டுப்படுத்தும் மொழியை பயன்படுத்தினர். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஹெஸ்பொல்லா தாக்குதலை இஸ்ரேல் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்திய போதும் இன்று நடந்தது இறுதி தாக்குதல் அல்ல என்றும், இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஹெஸ்பொல்லா இலக்குகளுக்கு எதிராக இன்னமும் விமான தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் கூறினார். இஸ்ரேல் தனது தாக்குதலை சீர்குலைத்தது என்பதை மறுத்த ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா, தாக்குதல் வெற்றியடைந்தது, ஆனால் தமது இராணுவ நடவடிக்கை இன்றைக்கு இத்துடன் முடிந்தது என்று அறிவித்தார். அதாவது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவடைகின்றன. மீண்டும் நமது ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம் என்று முற்றுப்பள்ளியில் கம போட்டு போய்விட்டார். இப்போதைக்கு குறைந்தபட்சம் போரில் விரிவாக்கமில்லாமல் தாக்குதல்களின் பரிமாற்றம் குறைந்து விட்டது. வளமையான தாக்குதல்கள் தான், ஆனால் எண்ணிக்கை தான் முன்பை விட அதிகம். கடந்த மாதம் பெய்ரூட் புறநகர் பகுதியில் மூத்த ஹெஸ்பொல்லா தளபதி ஃபுவாட் ஷுக்ரை இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொன்றதை அடுத்து போரில் பெரும் விரிவாக்கத்தில் ஹெஸ்பொல்லா ஈடுபடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஈரானும் இஸ்ரேலை தாக்கப் போவதாக எச்சரித்தது. மூத்த ஹெஸ்பொல்லா தளபதி ஃபுவாட் ஷுக்ர் கொல்லப்பட்ட பின்னர் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானிய மண்ணில் கொல்லப்பட்டதற்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப் போவதாக ஈரான் சபதம் செய்தது. இருப்பினும் டெஹ்ரானின் தாக்குதல் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை நடைமுறைக்கு வரவில்லை. அதே நேரத்தில் ஈரானிய அதிகாரிகள் சமீபகால நாட்களில் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். என்ன காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு விளக்கம் கொடுக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை நடந்த எல்லை தாண்டிய தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய அளவிலான போரின் அச்சுறுத்தலை அடிக்கோடிட்டு காட்டிய போதிலும் அது பெரிய அளவிலான போராக மாறும் அளவுக்கு நடக்கவில்லை. இஸ்ரேலின் தலைமை இராணுவ செய்தி தொடர்பாளர் உயர் அட்மிரல் டானியல் ஹஹாரி வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்களையும் மத்திய பகுதியை நோக்கி ஏவப்பட்டு ஆளற்ற விமானங்களையும் தடுத்து அச்சுறுத்தலை நாங்கள் அகற்றியுள்ளோம் என்று கூறினார். தெற்கு லெபனானில் பல ராக்கெட் ஏவுதளங்கள் மீது விமான தாக்குதல் நடத்தியதில் நூற்றுக்கணக்கான ராக்கெட் லாஞ்சர்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF குறிவைத்து அளித்ததாக ஹஹாரி கூறினார். ஹெஸ்பொல்லா இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஹெஸ்பொல்லா இஸ்ரேலை விட அதிக இழப்புகளை சந்தித்தாலும் கூட இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது தடுக்கப்படவில்லை என்பது இது விளக்குகிறது. அக்டோபர் 2023 முதல் இன்று வரை ஹெஸ்பொல்லா 420க்கும் மேற்பட்ட துருப்புக்களை இழந்திருக்கிறது. கண்காணிப்பு நிலையங்கள், இராணுவ தளங்கள் உட்பட பல ஹெஸ்பொல்லாவின் இலக்குகள் தாக்கப்பட்டன. இந்த இழப்புகளை ஹெஸ்பொல்லாவால் ஈடு செய்ய முடியுமா என்பது கேள்வி. நாளாக ஹெஸ்பொல்லாவின் இழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. ஆனால் அது இருந்த போதிலும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க தயாராக உள்ளது என்பதை காட்ட முயற்சிக்கிறது. ஹெஸ்பொல்லா தனது தாக்குதல்கள் வெற்றிகரமாக இருப்பதாக தொடர்ந்து கூறி வருகிறது. ஹெஸ்பொல்லாவின் பார்வையில் இஸ்ரேலிய எல்லை நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டதும் அவர்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலை தொடர்வதும் அதன் வெற்றி மற்றும் இஸ்ரேலின் தோல்வி என்கின்றது. ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்களின் விளைவாக இஸ்ரேல் 60,000 பேரை வெளியேற்ற வேண்டி இருந்தது. அவர்களில் சுமார் 14,000 மாணவர்கள் உள்ளார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக லெபனானும் எல்லை நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து 75,000 பொதுமக்களை வெளியேற்றியுள்ளது. அவர்களும் தமது வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலை தொடர்கிறது. இஸ்ரேலியர்களை வீடுகளில் இருந்து வெளியேற்றியது ஹெஸ்பொல்லாவின் வெற்றி என்றால், அதைவிட அதிக எண்ணிக்கையில் லெபனான் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டது யாருடைய வெற்றி அல்லது யாருடைய தோல்வி என்று ஹெஸ்பொல்லா விளக்கவில்லை. வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகரங்கள் சேதமடைந்து பேரழிவுக்குள்ளாகி உள்ளன. கிரியாத் ஷ்மோனா நகருக்கு திரும்புவதற்கு மக்கள் அஞ்சுகிறார்கள். ஹெஸ்பொல்லா இதைத்தான் ஒரு வெற்றியாக கூறுகிறது. இஸ்ரேலை விட ஹெஸ்பொல்லாவுக்கு இழப்பது அதிகம் என்ற போதிலும் ஹெஸ்பொல்லா இதுவரையில் தனது நடவடிக்கைகளுக்காக உள்நாட்டில் அரசியல் விளைவுகளை சந்திக்கவில்லை.
ஆனால் பெரிய அளவிலான போர் லெபனானுக்குள் தொடங்கினால் அப்போதும் ஹெஸ்போல்லாவுக்கு உள்நாட்டில் அரசியல் விளைவுகள் இப்படியே இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. ஹெஸ்போல்லாவுக்கு லெபனானில் அரசியல் எதிரிகள் உள்ளனர். இருப்பினும் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குவதன் மூலம் நாட்டின் ஒரு பகுதியை பணியும் வைக்க தயாராக உள்ளது. ஈரானின் பார்வையில் இது ஒரு வெற்றி என்றே அவர்களும் கூறுகிறார்கள். லெபனான் மற்றும் காசாவில் அழிவு ஏற்பட்டாலும் ஈரான் வடக்கு இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லா மூலம் சேதத்தை ஏற்படுத்த முடிகிறது. ஆனால் ஈரான் அப்படியே உள்ளது. அதனால் தமக்கு வெற்றி, இஸ்ரேலுக்கு தோல்வி என்கின்றது ஈரானிய கணக்கு. ஈரானிய உத்தேச வெற்றியில் காசா கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்பட்டு தரைமட்டமாக உள்ளது. 40,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸின் சுகாதார அமைச்சு கூறுகிறது. ஹமாஸ் அதன் சுரங்க பாதைகள், துருப்புகள், தளபதிகளை மட்டுமின்றி அந்த இயக்கத்தின் தலைவரையே இழந்துள்ளது. ஆனால் ஈரானில் யாரும் கொல்லப்படவில்லை என்று சுட்டிக்காட்டி இது வெற்றி இல்லையா என்று கேட்கின்றது ஈரான். அதே நேரத்தில் ஹமாஸின் தலைவர் கொல்லப்பட்டதே ஈரானிய தலைநகரில் என்பது ஈரானுக்கு அவமானம் இல்லையா என்பது புரியவில்லை. மேலும் ஈராக், சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் இருந்து இஸ்ரேலை குறிவைக்க ஈரான் தனது ஆதரவு இயக்கங்களை பயன்படுத்துகிறது. அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் போது அடியை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். ஈரான் அப்படியே உள்ளது. பிடியுங்கள் காசை, வாங்குங்கள் அடி என்ற ஈரானிய மந்திரத்தில் காசு, அடி இரண்டையும் வாங்க ஒரு கூட்டம் ஈரானிடம் கையிருப்பில் உள்ளது. கூடுதலாக இந்த பகுதியில் ஈரான் அடிவாங்க வைக்கும் நாடுகள் பொதுவாக ஏழ்மையானவை. எனவே ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் போரை தமது நாட்டுக்குள் இழுத்து வந்தாலும் அந்த நாடுகளின் அரசாங்கமோ அல்லது பொதுமக்களோ கேள்வி கேட்க முடியாது. உதாரணமாக ஏமன் ஏற்கனவே பல ஆண்டுகளாக போரில் ஈடுபட்டுள்ளது. நாடே வெளிநாட்டு மனிதாபிமான உதவிகளில் தான் இயங்குகிறது. ஏமன் பாதிக்கப்பட்டாலும் ஹவுதிகள் கவலைப்படுவதில்லை. லெபனானை பொறுத்தவரை அது ஏற்கனவே கிட்டத்தட்ட திவாலாகிவிட்டது. காசா தரைமட்டமாகிவிட்டது. காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனிய குடும்பம் முதல் தடவை இடம்பெயர்ந்து 10 பேராக ஒரு வாகனத்தில் தமது பொருட்களை ஏற்றி சென்றார்கள். இதே குடும்பம் 30வது தடவை இடம்பெயரும் போது 5 பேராக ஒரு துணி மூட்டையை தலையில் சுமந்து கொண்டு போகிறார்கள். இடைப்பட்ட இடைப்பெயர்வுகளில் மீதியை இழந்து விட்டார்கள் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட. இப்படித்தான் ஈரான் பிராந்தியத்தில் தமது சமன்பாட்டை வரைந்துள்ளது. அதை வெற்றி என்று விசிலடிக்க ஒரு கூட்டம் தயாராகவே உள்ளது. இப்போது ஹெஸ்போல்லா தனது ராக்கெட் கையிருப்பில் சில இழப்புகளை பார்த்திருக்கலாம். இருப்பினும் அதன் அதிநவீன திறன்களை கொண்டு பல ராக்கெட்கள், சுரங்கங்கள் மற்றும் நிலத்தடி பதுங்கு குழிகள் உள்ளன. இனி ஹெஸ்போல்லா தனது அடுத்த கட்டங்களை எடை போடலாம். இப்போது வெளிப்பட்ட மோதலின் வகையை, அதாவது நூற்றுக்கணக்கான ராக்கெட்களை ஏவுவதை ஒரு புதிய இயல்பானதாக மாற்ற அது தயாராக உள்ளதா? இஸ்ரேலுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுத்துள்ள நிலையில் அது 2ஆம் கட்ட நடவடிக்கைகளை தொடருமா? தாக்குதல்களின் சமன்பாடு இப்போது எல்லையில் இருந்து சில மைல்களுக்கு மட்டுமே. அதற்குள் தாக்கும் வரை இது ஒரு பெரிய போர் விரிவாக்கத்திற்கு வழிவகுக்காது என்பதை ஹெஸ்போல்லா புரிந்துள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், இது ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவ முடியும் மற்றும் அதன் பதிலடிகள் விகிதாசாரமாக இருக்கும். இந்த நிர்வகிக்கப்பட்ட மோதல் ஹெஸ்போல்லாவின் நீண்ட கால நலனில் உள்ளதா? ஹெஸ்போல்லாவின் முக்கிய கேள்வி இது. இதுவரை ஹெஸ்போல்லா இந்த வகையான மோதல் தாக்குதலின் வேகம், நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை முடிவு செய்தது. அது ஹெஸ்போல்லாவின் நலனுக்காக இருப்பதாக நம்புகிறது. ஹெஸ்போல்லா பொதுவாக இஸ்ரேலிய பதிலடிகளை மட்டுமே எதிர்கொண்டதால் தொடர்ந்தும் தாக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் நேற்றைய தாக்குதல் முதன்மையாக இஸ்ரேல் விதிகளை மாற்றி எழுதுவதை காட்டுகிறது. அதாவது ஹெஸ்போல்லாவின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கவில்லை, இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தான் ஹெஸ்போல்லா பதிலடி கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த வகையான மோதலின் தாக்குதலின் வேகம், நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை ஹெஸ்போல்லா முடிவு செய்யவில்லை, இஸ்ரேல் தான் முடிவு செய்தது. அந்த தாக்குதலுடன் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் சமன்பாடு மாறத் தொடங்கி விட்டதா? அதை அடுத்து வரும் தினங்கள் அல்லது வாரங்கள் சொல்லக்கூடும்.